a wonderful treasure, gift of God without measure. We will travel together, my Bible and I. What a wonderful treasure, gift of God without measure. We will travel together, my Bible and I. What a wonderful treasure, gift of God without measure. We will travel together, my Bible and I. In the பொக்கிஷம் அளவில் அதிபர் ஈவு ஒன்றாய் யாத்திரை செய்வோம் என் வேதமும் நானும். என்ன அற்புத பொக்கிஷம் அளவில் அதிபர் ஈவு ஒன்றாய் யாத்திரை செய்வோம் என் வேதமும் நானும். Faster. என்ன அற்புத பொக்கிஷம் அளவில் அதிபர் ஈவு ஒன்றாய் யாத்திரை செய்வோம் என் வேதமும் நான். English. What a wonderful treasure, gift of God without measure. We will travel together, my Bible and I. What a wonderful treasure, gift of God without measure. We will travel together, my Bible and I. என்ன அற்புத பொக்கிஷம் அளவில் அதிபர் ஈவு ஒன்றாய் யாத்திரை செய்வோம் என் வேதமும் நானும். என்ன அற்புத பொக்கிஷம் அளவில் அதிபர் ஈவு ஒன்றாய் யாத்திரை செய்வோம் என் வேதமும் நானும். I don't know if I remember telling you the story of a man who got caught during the Vietnam War and he was made to clean the toilets. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் தெரியவில்லை. வியட்நாம் யுத்தத்திலே ஒரு மனிதன் பிடிக்கப்பட்டு கைதியாய் பிடிக்கப்பட்டு அவன் அங்கிருக்கிறதான கழிவறைகளை சுத்தம் செய்ய வேண்டும் என்று நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். How many know that story already? Half know, half don't know. பாதி பேருக்கு தெரிகிறது, பாதி பேருக்கு தெரியவில்லை. I'll tell you this. I'll tell it to you again. மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லி தருகிறேன். During the American Vietnam War, there was an interpreter, a Vietnamese used to interpret for the American evangelists. He used to share the gospel with them. அமெரிக்காவுக்கும் வியட்நாமுக்கும் மத்தியில் நடந்ததான அந்த யுத்தத்திலே வியட்நாம் இருக்கிறதான அந்த அவர்கள் அந்த மக்களுக்காக ஆங்கிலத்திலிருந்து மொழிபெயர்க்கிறதான ஒரு வியட்நாம் சுவிசேஷகர் இருந்தார். When the Americans lost the war and returned, they caught this fellow. இப்பொழுது அமெரிக்கர்கள் தன்னுடைய போரிலே தோற்ற பொழுது உடனடியாக இந்த மனுஷனை அவர்கள் பிடித்து விட்டார்கள். His name was Haim. அவருடைய பெயர்தான் ஹேம். So they asked, "Oh, you interpreting for Christians? Is it? Come." And they put him in jail. நீ கிறிஸ்தவர்களுக்காக மொழிபெயர்த்து கொண்டிருக்கிறாயா என்ன? வா, உன்னை நான் சிறை கைதியாய் வைக்கிறோம். 2 months, 3 months, 4 months, 5 months, no release at all. He's in prison. 2 மாதங்கள் முடிந்தது, 3 மாதங்கள் முடிந்தது, 5 மாதங்கள் முடிந்தது, சிறையில் இருந்து விடுதலையே இல்லை. Finally got fed up. கடைசியாக அவருக்கு சலிப்பாகிவிட்டது. After this I can't bear it, Lord. ஆண்டவரே, இதற்கு இன்னும் என்னால் இனி தாங்க முடியாது. Tomorrow morning I'm going to the authorities. I'm going to deny Jesus. I want freedom. I need my family. நாளை காலையில் போய் நான் அதிகாரிகளிடத்திலே இயேசுவை மறுதலிக்க போகிறேன் ஆண்டவரே. ஏனென்றால் என்னுடைய குடும்பத்தை நான் பார்க்க வேண்டும், எனக்கு என் குடும்பம் வேண்டும். So the next day he had decided he's going to go and tell the authorities, "Okay, I'm denying Jesus. Please give me my freedom." மறுநாள் போய் தன்னுடைய அதிகாரிகளை பார்த்து நான் இயேசுவை மறுதலிக்கிறேன், நான் ஒத்துக்கொள்கிறேன் என்று சொல்லி என்னை விடுதலை ஆக்குங்கள் என்று சொல்லி நான் சொல்ல போகிறேன். Before he could meet the authorities, a little while before that, a soldier came to him and said, "Today your duty is changed." இவர் இந்த கைதி இப்படி அதிகாரிகளை போய் சந்திக்கும் முன்பாக கொஞ்ச நேரத்திற்கு முன்பாக அதிகாரிகளிலிருந்து ஒரு சேவகன் வந்து இவரிடத்திலே சொன்னானா, இன்றையிலிருந்து உனக்கு கொடுக்கப்படுகிற வேலையில் மாற்றம் வந்துவிட்டது. Till then he used to clean the garden, now he has to clean the toilet. இதுவரைக்கும் நீ தோட்டத்தை சுத்தம் செய்து கொண்டிருந்தாய், இன்றையிலிருந்து நீ கழிவறைகளை சுத்தம் செய்ய வேண்டும். What he thought was, I thought if I threaten Jesus like this, he'll give me some freedom. He's giving me a worse job now. இவர் என்ன நினைத்தார் என்றால், நான் இயேசுவை பயமுறுத்தினால் இயேசு எனக்கு உடனடியாக விடுதலை தந்து விடுவார் என்று எதிர்பார்த்தார். ஆனால் இவருக்கு கிடைத்ததோ,
நல்ல வேலை காட்டிலும் இப்பொழுது மோசமான வேலை கிடைத்து விட்டது. So with great murmuring he had to go and clean. You know, prison toilets are not ordinary toilets. You can't go inside there. உங்களுக்கு தெரியுமா, சிறையில் இருக்கிற கழிவறைகள் ஒன்றும் சாதாரண கழிவறைகள் அல்ல, அவ்வளவு மோசமான கழிவறைகள். அதை போய் கழுவுவது என்று சாதாரணம் அல்ல. So he held his nose and went inside. மூக்கை பிடித்துக்கொண்டு முறுமுறுத்துக் கொண்டு தன்னுடைய வேலைக்கு போய்விட்டார். In one toilet there was a dustbin. ஒரு கழிவறைக்குள் போன பொழுது அங்கே ஒரு குப்பை தொட்டி இருந்தது. And in that dustbin there was one paper with English letters on it. அந்த குப்பை தொட்டியில் பார்க்கும் பொழுது ஒரு காகிதம் இருந்தது, அதிலே ஆங்கில எழுத்துக்கள் இருந்தது. Vietnam English letters. எப்படி இந்த வியட்நாம் தேசத்திலே ஆங்கில பாஷையிலே காகிதங்கள் காணப்படுகிறதே? He took that paper. அதை கையில் எடுத்துக்கொண்டார். It was a page from the Bible. அது வேதத்திலிருந்து ஒரு பக்கமா இருந்தது. To find one page from the Bible inside a toilet, you know what they're using it for? அப்படி என்றால் யோசித்து பாருங்கள், வேதத்தின் ஒரு பக்கத்தை கழிவறையில் இருக்கிறதான குப்பை தொட்டியிலிருந்து எடுப்பார்களே ஆகில் வேதத்தை அவர்கள் எதற்காக பிரயோஜனப்படுத்தினார்கள் என்று யோசித்து பாருங்கள். They're using each page for toilet tissues. ஒவ்வொரு வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு பக்கத்தையும் இப்படி கழிவறைக்கு உபயோகப்படுத்துகிறதான ஒரு காகிதமாய் அவர்கள் பிரயோஜனப்படுத்தினார்கள். So he took that paper from the dustbin, wiped off all the filth. உடனடியாக அவர் அந்த வேதத்தில் காணப்பட்ட அந்த காகிதத்தை எடுத்து அதில் மேல் இருக்கிறதான சகல அழுக்குகளை நன்றாக துடைத்து, and read the first verse that fell on his eyes was, who can separate me from the love of Christ? அப்படி அதை துடைத்து அவர் வாசிக்கும் பொழுது அவருடைய கண்களில் கிடைத்ததான முதலாவது வசனம் என்னவென்றால், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? What God, you won't let me go, is it? என்ன ஆண்டவரே, என்னை விட்டுவிட மாட்டீரா என்ன? In this time, in this toilet, this verse has to come to me, is it, when I'm ready to deny Christ? இப்படிப்பட்டதான சூழ்நிலையிலே, இப்படிப்பட்ட நேரத்திலே, இப்படிப்பட்ட கழிவறையிலே நான் இயேசுவை மறுதலிக்கலாம் என்று நினைக்கிறதான இந்த சூழ்நிலையில் இந்த வசனம் தானா எனக்கு வர வேண்டும்? So he removed his decision to deny Christ. உடனடியாக கிறிஸ்துவை மறுதலிக்கிறதான அந்த எண்ணத்திலிருந்து தன்னை மாற்றிக் கொண்டார். Then he got a new idea. இப்பொழுது அவருக்கு ஒரு புதிய எண்ணம் வந்தது. Next day he went again to the same toilet. He got one more Bible paper. மறுபடியுமாக அதே கழிவறைக்கு போய் அதே குப்பை தொட்டியில் இன்னும் வேதத்தில் இருக்கிற மற்றொரு பக்கம் அவருக்கு கிடைத்தது. So he said, thank God for toilet duty. Every day he went, he got full Romans epistle he got. இப்பொழுது ஆண்டவரே, எனக்கு நீர் கழிவறை சுத்தம் செய்கிற வேலை கொடுத்தபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். இப்படி நான் ஒவ்வொரு நாளும் எடுத்து முழு ரோமர் நிருபத்தையே அவர் கையில் எடுத்துக்கொண்டார். After some time he was released from prison. கொஞ்ச நாட்களுக்கு பின்பு அவர் இப்பொழுது சிறையில் இருந்து விடுதலையாக்கப்பட்டார். Then he made a decision. இப்பொழுது ஒரு தீர்மானம் எடுத்தார். It's not safe for me in Vietnam anymore. வியட்நாம் தேசத்தில் இனிமேல் எனக்கு எந்த பாதுகாவலும் இல்லை. So secretly, without anybody knowing, in the night time, in near a forest area, there was a lake starting. There he started making a boat. இரவு நேரங்களிலே பெரிய காடுகள் உண்டு. அந்த கடலின் அருகாமையில் இருக்கிறதான அந்த காடுகளினூடாய் போய் அந்த கடலிலே போகும்படிக்கு அவர் ஒரு படகை ஆயத்தம் பண்ண ஆரம்பித்தார். One day when he was coming back, ஒரு நாள் அவர் திரும்பி வந்த பொழுது some police personnel stopped him. திடீரென்று போலீஸ்காரர்கள் வந்து அவரை நிறுத்தி பிடித்து விட்டார்கள். Where are you coming from? எங்கிருந்து நீ வருகிறாய்? No, I'm just coming, just like. இல்லை, நான் ஒன்றுமில்லை, இப்படி நான் வந்து கொண்டிருக்கிறேன். You are trying to escape, aren't you? நீ எங்களை விட்டு தப்பித்து ஓடலாம் என்று நினைக்கிறாய் அல்லவா? No, who said? இல்லவே இல்லை. எப்படி யார் உங்களுக்கு சொன்னது? Tell the truth. உண்மையை சொல். No, really, I'm not escaping. இல்லவே இல்லை, நான் அப்படி தப்பித்து போக விரும்பவில்லை. Okay, go. சரி, நீ போ என்று சொன்னார்கள். When he left them, அங்கிருந்து அவர்கள் அப்படி போன பொழுது his conscience pricked him. அவருடைய மனசாட்சி அவரை குத்த ஆரம்பித்தது. Lord, I just told them a lie. ஆண்டவரே, நான் இப்பொழுது ஒரு பொய் சொல்லிவிட்டேனே. I'm a Christian and I lied. ஆண்டவரே, நான் ஒரு கிறிஸ்தவனாய் இருந்து பொய் சொல்லிவிட்டேனே. I'm sorry, Lord. ஆண்டவரே, எனக்கு மன்னியும். Next time I won't lie. இனிமேல் இரண்டாவது முறை நான் பொய் சொல்ல மாட்டேன். After few days his boat was over. He finished making it. இப்பொழுது கொஞ்ச நாட்களுக்குள்ளாய் அவர் செய்ய வேண்டிய அந்த படகை அவர் செய்து முடித்து விட்டார். In 2 days he is going to escape in that boat. இப்பொழுது இன்னும் 2 நாட்களுக்குள்ளாய் அந்த படகிலிருந்து அவர் தப்பித்து போக போகிறார். After giving it the finishing touches, he was coming back. The same police came, 5 of them. அந்த படகை நன்றாக முடித்து கடைசியில் முடித்துவிட்டு இன்னும் 2 நாள் போக வேண்டும் என்று சொல்லி திரும்பி வந்து கொண்டிருக்கும் பொழுதுதானே அதே போலீஸ்காரர்கள் இப்பொழுது திரும்பமாக வந்து விட்டார்கள். Where did you come from? எங்கிருந்து நீ வருகிறாய்? No, nothing. இல்லை, ஒன்றுமில்லை. Tell the truth, you're trying to escape, isn't it? உண்மையை சொல், நீ தப்பித்துக் கொள்ளதானே முயற்சிக்கிறாய். Yes. ஆம்.
we want to come with you. நாங்களும் உன்னோடு கூட வர விரும்புகிறோம். So the 6 of them escaped from Vietnam and settled down in America. 6 பேரும் வியட்நாம் தேசத்திலிருந்து தப்பித்து அமெரிக்க தேசத்திலே போய் குடியேறினார்கள். So you see what beautiful things the Bible can do. He would have been a man who denied Christ, but that verse in the Bible touched him and changed his life and his decisions. பாருங்கள், வேதம் எப்படிப்பட்டதான அற்புதமான அர்த்தமுள்ள காரியத்தை வேதம் செய்கிறது. கிறிஸ்துவை மறுதலிக்க வேண்டும் என்று சொல்கிறதான அந்த மனிதனை இந்த வேதம், அந்த வசனம் அவனோடு கூட பேசி அவனை இப்படி மாற்றி விட்டது. Please don't neglect your Bible. வேதத்தை நீங்கள் ஒரு காலும் அற்பமாய் எண்ண வேண்டாம். There's a verse waiting for you every day to touch you for your situation. உன்னுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற வண்ணமாக உன்னை தொடும்படிக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு வசனமாகிலும் உன்னை தொடும்படிக்கு காத்து கொண்டிருக்கின்றன. We'll read that, we'll sing that song twice and finish. மறுபடியும் இந்த பாடலை 2 முறை பாடி நாம் முடிக்கலாம். What a wonderful treasure, gift of God without measure. We will travel together, my Bible and I. What a wonderful treasure, gift of God without measure. We will travel together, my Bible and I. In the Atpudha Pokisham, அளவில்லாத மகிழ்வு ஒன்றாய் யாத்திரை செய்வோம் என் வேதமும் நானும். என்ன அற்புத பொக்கிஷம், அளவில்லாத மகிழ்வு ஒன்றாய் யாத்திரை செய்வோம் என் வேதமும் நானும். What a wonderful treasure, gift of God without measure. We will travel together, my Bible and I. என்ன அற்புத பொக்கிஷம், அளவில்லாத மகிழ்வு ஒன்றாய் யாத்திரை செய்வோம் என் வேதமும் நானும். Hallelujah. Hallelujah. Those who want prayer can come forward. ஜெபம் தேவைப்பட்டவர்கள் முன்பாக வரலாம். Promise cards can take it. Those who haven't got your promise cards, you can take it. யாருக்காகிலும் இந்த வருடத்தின் வாக்குத்தத்த அட்டை என்னுடைய கையிலிருந்து கிடைக்காமல் இருந்தால் தயவு செய்து வந்து நீங்கள் வாங்கி கொண்டு போகலாம். I want one advice, stand and listen. தயவு செய்து ஒரே ஒரு அறிவுரை சொல்ல விரும்புகிறேன். எல்லாரும் எழுந்து நின்றே கேளுங்கள். There is something, they call it Kili Josiyam. கிளி ஜோசியம் என்று ஒன்று உண்டு. Now I am the Kili now. So you don't depend on this, you have, it's not wrong, but try to grow out of this. It's better you get it from God. That's better. நீங்கள் இப்படி ஒரு காலம் யோசிக்க கூடாது. தவறு அல்ல என்னுடைய கையிலிருந்து நீங்கள் வாக்குத்தத்தத்தை வாங்கி கொண்டு போய் விசுவாசிப்பது. என்றாலுமோ தேவனிடத்திலிருந்து நீங்கள் விசுவாசித்து அவரிடத்திலிருந்து வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். That in our spiritual life that we fight in self defense. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் சில யுத்தங்கள் உண்டு. அது நம்முடைய தற்காப்புக்காக நாம் செய்கிறதான காரியங்களா இருக்கிறது. That is, when the enemies come, we fight back. அதனுடைய அர்த்தம் சத்துரு வரும்பொழுது அவனுக்கு விரோதமாய் நாம் போராடுகிறோம். But there are some wars where God takes the initiative and asks us to make the first move. ஆனால் சில யுத்தங்கள் உண்டு. அந்த யுத்தங்களிலே தேவனே முதலாவது நம்மை பார்த்து இந்த காரியத்தை செய் என்று, இப்படி செய் என்று அவரே நம்மை செய்ய சொல்லுவார். So in the spiritual world also there are times when the enemy declares war on us, but there are times when we declare war on the enemy. ஆனால் இந்த ஆவிக்குரிய யுத்தத்தில் சில நேரங்களில் சில காலங்கள் உண்டு. அதிலே சத்துரு நம்மேல் யுத்தத்தை செலுத்த செய்வான். அதே நேரத்தில் சில நேரங்களில் நாமும் சத்துரு மேல் யுத்தம் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. I want to speak about one particular area which where God wants to use us to declare war. He takes the initiative to fight against the enemy, even though the enemy might be silent. சத்துரு அமைதியாக இருந்தாலும் கூட சில சம்பவ நேரங்களில் தேவனே நாம் சத்துருக்கு விரோதமாக யுத்தம் செய்யும்படி நம்மை அவர் அப்படி செய்வார். Read Deuteronomy chapter 25.
உபாகமம் 25ஆம் அதிகாரத்திலிருந்து and verse 17 till the end. 17ஆம் வசனத்திலிருந்து கடைசி வசனம் முடிய. எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அமலேக் தேவனுக்கு பயப்படாமல் உனக்கு எதிராக வந்து நீ இளைத்து விடாய்த்திருக்கையில் பின்வருகிற உன் பாளையத்தில் உள்ள பலவீனரை எல்லாம் வெட்டினான் என்பதை நினைத்திரு. உன் தேவனாகிய கர்த்தர் நீ சுதந்தரித்துக் கொள்ள உனக்கு கொடுக்கும் தேசத்தின் சுற்றுப்புறத்தாராகிய உன்னுடைய சத்துருக்களை எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் விலக்கி உன்னை இளைப்பாற பண்ணும்போது நீ அமலேக்கின் பெயரை வானத்தின் கீழ் இராதபடிக்கு அழிய பண்ண கடவாய். இதை மறக்க வேண்டாம். So here we see of a war where God says, at a later point of time, I'm going to use you to fight against the enemy. இங்கே நாம் பார்க்கிறோம், ஒரு பிற்காலத்தில் சத்துருக்கு விரோதமாய் யுத்தம் செய்யும்படிக்கு நான் உன்னை பிரயோஜனப்படுத்த போகிறேன் என்று தேவன் இங்கு சொல்கிறதை நாம் காண்கிறோம். God is remembering something that the enemy did at a previous point of time, and many years later he is reminding another generation of Israelites, remember what happened, and I'm going to use you to destroy these Amalekites. சத்துருவானவன் எத்தனையோ காலங்களுக்கு முன்பாய் அவன் விரோதமாய் செய்ததான காரியத்தை கர்த்தர் நினைவில் வைத்துக் கொண்டு இந்த ஜனத்தின் பல சந்ததிகளுக்கு பின்பாய் வந்த ஒரு சந்ததியை பார்த்து அந்த சத்துரு என்ன செய்தான் என்பதை நினைவில் வைத்து அவனோடு கூட யுத்தம் செய்ய வேண்டும் என்று இங்கே சொல்கிறதை காண்கிறோம். This is not the first time God is saying that. தேவன் இதை முதலாவது முறையாக இப்படி சொல்கிறதில்லை. He has said the same thing about the same Amalekites once before. இதே அமலேக்கியரை குறித்து இதற்கு முன்பாக ஒரு முறையும் கூட தேவன் சொல்லி இருக்கிறார். Read in Exodus chapter 17. யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்திலே God tells Moses, தேவன் மோசேயை பார்த்து சொல்கிறார், what I'm going to tell you, write down in a book for a memorial. You'll have to read it later. நான் சொல்லுகிற இந்த காரியத்தை ஞாபகமாய் எழுதி வைத்துக்கொள், பிற்காலத்தில் நீ இதை சொல்ல வேண்டும் என்று தேவன் மோசேயை பார்த்து சொல்கிறார். Read that verse 14, 15 somewhere. 14ஆம் வசனம். 14. 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இதை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி, அமலேக்கை வானத்தின் கீழெங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்றார். So here we see God is telling Moses to tell Joshua, the next leader. இங்கே நாம் பார்க்கிறோம், கர்த்தர் மோசேயை நோக்கி இந்த காரியத்தை சொல்லி இதை யோசுவாவினிடத்தில் செவி கேட்கும்படி சொல்லும்படி செய்கிறார். The next leader, அடுத்த நடத்திப்புக்காரரிடத்தில் சொல்லும்படி செய்கிறார். Because Joshua now in turn has to tell the next leader, and every generation should be reminded about this. இப்பொழுது யோசுவா அடுத்த தலைவனிடத்தில் சொல்ல வேண்டும். அப்படி ஒவ்வொரு தலைவனும் அடுத்து வருகிறதான தலைவனிடத்தில் அதை சொல்லி செய்ய வேண்டும். Because God is declaring war on these Amalekites every generation. ஏனென்றால் தேவன் அமலேக்கியருக்கு விரோதமாக ஒவ்வொரு சந்ததியிலும் யுத்தத்தை அவர் பிரகடனப்படுத்த வேண்டியதாயிருக்கிறது. So God says, you have to wipe out their remembrance from the earth. அவர்கள் இந்த பூமியிலே முற்றிலும் இராதபடிக்கு நிர்மூலம் பண்ண வேண்டும். Now a doubt has to be cleared. இப்பொழுது ஒரு சந்தேகம் வெளிப்படுகிறது. Is it possible to kill demons? பிசாசுகளை அழிக்க முடியுமா? Can devils die? பிசாசு சாகுமா? Angels have a beginning. Fallen angels also have a beginning. Do they have an end? தூதர்களுக்கு ஒரு ஆரம்பம் உண்டு. ஏன் விழுந்து போன தூதனுக்கும் கூட ஒரு ஆரம்பம் உண்டு. ஆனால் அவர்களுக்கு முடிவு உண்டா? Good angels have no end. நல்ல தூதர்களுக்கு முடிவே இல்லை. But bad angels have an end. ஆனால் தவறான கெட்டுப்போனதான தூதர்களுக்கு முடிவு உண்டு. When I say end, I don't mean they will die. நான் முடிவென்று சொல்கிறதின் அர்த்தம் அவர்கள் மரித்து போவார்கள் என்று அல்ல. They can be condemned to hellfire where they cannot hurt anyone on the earth after that. அவர்கள் நரக அக்கினிக்கு ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டு அதற்கு பின்பாக ஒருவரையும் அவர்கள் கேடு செய்ய முடியாது. There were 6,000 demons inside one man in the Bible. வேதத்தில் வாசிக்கிறோம், ஒரு மனிதனுக்குள்ளாய் 6,000 பிசாசுகள் அமர்ந்திருக்கிறதாம். When Jesus came, இயேசு இந்த வந்த பொழுது those 6,000 angels called out to Jesus and asked him, why are you coming to destroy us before the time?
காலத்திற்கு முன்பாக நீர் எங்களை அழிக்கவா வந்தீர், ஏன் வந்தீர் என்று அவைகள் இயேசுவை பார்த்து கேட்கின்றன. Which means demons can be destroyed, in the sense they can be put to hell, condemned to hell forever. அப்படி அவர்கள் கேட்டதினாலே அதிலிருந்து நாம் விளங்கிக் கொள்கிறோம், பிசாசுகள் அழிக்கப்பட முடியும், அவர்கள் நரக அக்கினிக்குள்ளாய் ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கப்பட முடியும். Hell is called the second death. இரண்டாவது மரணம் என்றுதான் நரகத்தை அழைக்கப்படுகிறது. So we can condemn there, so they will be dying all the time. அங்கே நாம் அவர்களை ஆக்கினை தீர்ப்பாக செலுத்துறபடியினாலே அவர்கள் எப்பொழுதும் அங்கே மரித்து கொண்டே இருக்கிறார்கள். So now God is saying to do this to the Amalekites. When you fight against them, don't just fight and then wound them and come away. Don't just kill them and come away. Wipe out their remembrance from the earth. தேவன் அமலேக்கியரை அழிக்கும்படி இவர்களுக்கு சொன்ன பொழுது அவர்களை ஏதோ காயப்படுத்தி விட்டு வந்து விட வேண்டாம், அழித்து விட்டு வந்து விட வேண்டாம், அவர்களை பூமியிலிருந்தே முற்றிலுமாய் நிர்மூலமாக்க வேண்டும் என்று தேவன் அவர்களுக்கு கட்டளையிட்டார். Why is God so angry with them? அவர்கள் மேல் தேவனுக்கு ஏன் இவ்வளவு கோபம்? Why is God so angry with the Amalekites? ஏன் அமலேக்கியரின் மேல் தேவன் இவ்வளவாய் கோபப்படுகிறார்? There are two things mentioned in these passages. இந்த வாசித்ததான இந்த இரண்டு பகுதிகளிலும் இரண்டு காரியங்கள் சொல்லப்படுகிறது. One is they are what they did was, when the Israelites were journeying in thousands across the wilderness, ஆயிரக்கணக்கான இஸ்ரவேலர்கள் வனாந்தரத்திலே பிரயாணமாய் போய் கொண்டிருக்கிறார்கள். Instead of fighting from the front, they fought from the back. அவர்கள் இஸ்ரவேலருக்கு முன்பாக வந்து யுத்தம் செய்வதற்கு மாறாக அவர்களின் பின்பாக வந்து அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் செய்கிறார்கள். And you know, when we walk in our procession, during your convention procession, you will see the whole crowd will be walking. And after some time, when the whole procession is over, you will see a few old people and all lagging behind. They'll be coming 1 kilometer behind the procession, very slow. நீங்கள் கன்வென்ஷன் நடக்கிறதான வழக்கமான பவனிகளை பார்க்கும் பொழுது முழு கூட்டமும் முன்பாக போய்கொண்டே இருக்கும். ஆனால் கன்வென்ஷன் அந்த முழு பவனியின் கடைசியில் துண்டாக தனியாக வயது சென்ற யாவரும் நடக்க முடியாமல் வந்து கொண்டிருப்பார்கள். In the army of Israel also there would have been such people. அப்படித்தான் இஸ்ரவேல் சேனையிலும் ஒரு கூட்ட ஜனம் உண்டு. What these Amalekites would do is, so that Moses may not know, Moses is right in front, kilometers away, leading the crowd. He will never know. These Amalekites come from the back and grab all these people and kill them. அதே வண்ணமாக இந்த அமலேக்கியர் இந்த மோசே ஆனவன் இஸ்ரவேல் பிரயாணத்தில் முன்பாக நின்று அத்தனை கிலோமீட்டர்களுக்கு முன்பாக அவன் நடத்தி கொண்டு செல்கிறான். ஆனால் இந்த அமலேக்கியரோ இந்த இஸ்ரவேலரின் கடைசி நுனிக்கு வந்து பின்பாக இருக்கிறவர்களை பிடித்து அவர்கள் கொண்டு போடுகிறார்கள். So this Amalekites tendency is not a full-fledged war, man to man, or facing one another. It's one by one, invisible to the Israelites, taking them away. ஆகையினாலே இந்த அமலேக்கியர் செய்கிறதான யுத்தம் நேருக்கு நேராய் அல்ல, மனுஷனுக்கு மனுஷன் விரோதமாய் செய்கிறதான அப்படிப்பட்ட யுத்தமும் அல்ல. அவர்கள் பின்பாக வந்து ஒன்றன் பின் ஒன்றாக அப்படி அவர்கள் கொண்டு கொண்டிருக்கிறார்கள். It's a subtle battle which might go unnoticed. If we are not careful, if we are not wary, we may even not notice it. இந்த யுத்தமானது மிக தந்திரமான யுத்தமாய் இருக்கிறது, அதரசனமான யுத்தமாய் இருக்கிறது. நீங்கள் இதை குறித்து கவனமாய் இல்லாத பட்சத்தில் ஒன்றன் பின் ஒன்றை அவன் கொன்று போடுகிறான். So that's why God says, remember what Amalek did, which means it's likely the Israelites forgot it, but God doesn't forget. ஆகையினால் தான் தேவன் சொல்லுகிறார், அமலேக்கியர் செய்ததை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் ஒருவேளை இஸ்ரவேலராகிய ஜனம் மறந்து போகலாம், ஆனால் தேவன் அதை ஒரு காலும் மறக்கிறதில்லை. God says remember in Deuteronomy 25, and then at the end of the passage he says, thou shalt not forget it. He gives a command. இதை தேவன் உபாகம் 25ஆம் அதிகாரத்தில் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அல்லது நினைவு கூறுங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த அதிகாரத்தின் கடைசியில் சொல்கிறார், இதை நீங்கள் மறக்க வேண்டாம். Not only that, அது மாத்திரமல்ல, the second thing the Amalekites did, அமலேக்கியர் செய்தான் இரண்டாவது காரியம் என்னவென்றால், read Exodus chapter 17 and the last verse. யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசியுங்கள். அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றார். See what's written in, it's not there in English, but in Tamil it says, the hand of the Amalekites is against the throne of God. ஆங்கிலத்தில் இப்படி இல்லை என்றாலும் தமிழிலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, அமலேக்கின் கை
கர்த்தருடைய சிங்காசனத்திற்கு விரோதமாய் இருக்கிறது. So what do these Amalekites do? அப்படி என்றால் இந்த அமலேக்கியர் என்ன செய்கிறார்கள்? They start from the back. அவர்கள் பின்பாக வந்து தொடங்கி one by one grab all those who are in the back. பின்னாடி இருக்கிறதான ஒவ்வொருவரையும் ஒன்றன் பின் ஒன்றாக அப்படி அவர்கள் இழுத்துக்கொண்டு from the back side go forward. பின்னிலிருந்து அவர்கள் முன்பாய் வந்து கொண்டிருக்கிறார்கள். Go and grab all the leaders if possible. முடிந்த வரைக்கும் தலைவர்களையும் கூட அவர்கள் இழுக்க பார்க்கிறார்கள். Finally jump and try to take the throne of God also. கடைசியில் வந்து தேவனுடைய சிங்காசனத்தையும் அவர்கள் குதித்து பிடிக்க விரும்புகிறார்கள். So unless God reminds the Israelites and says, be careful, these spirits are loitering behind you to grab them, remember, thou shalt not forget, the Israelites will neglect those spirits. தேவன் இப்படி வந்து நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நினைவு கூறுங்கள் என்று அமலேக்கிற்கு விரோதமாய் இப்படி சொல்லுகிற பட்சத்தில் தானே இஸ்ரவேலர்கள் சில முறை மறந்து போகிறார்கள். So they start from the back, one by one grab those who are weak, those who are faint, those who are weary, those who are tired, those who are discouraged, and then go to the front and then finally try to take the throne of God also. அவர்கள் பின்பாக வந்து ஒன்றன் பின் ஒன்றாக ஏன் அதைரியப்பட்டவர்களையும் பலவீனப்பட்டவர்களையும் பலவீனமானவர்கள் எல்லாரையும் ஒன்றன் பின்னாக ஒன்றாக பிடித்து கடைசியில் ஏன் கர்த்தருடைய சிங்காசனத்தை பிடிக்க முயற்சிக்கிறார்கள். You know, we all know that Lucifer said, I want the throne of God. நம்ம எல்லாருக்கும் தெரிந்தபடி லூசிஃபர் சொன்ன காரியம், எனக்கு தேவனுடைய சிங்காசனம் வேண்டும். He said in his heart, I will be like unto the Most High. அவன் தன்னுடைய இருதயத்தில் சொன்னதான காரியம், நான் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன். So God cast him down. ஆகினாலே தேவன் அவனை கீழே தள்ளினார். Now let me tell you, has Satan given up? அப்பொழுது பிசாசு சரி என்று விட்டு விட்டானா? He's cast down. Does he think he's lost the throne? அவன் கீழே தள்ளப்பட்ட உடனே தன்னுடைய அந்த சிங்காசனம் இழந்து போய் விட்டோம் என்று அப்படி விட்டு விட்டானோ? Even today he wants the throne. இன்றைக்கும் கூட அவன் அந்த சிங்காசனம் வேண்டும் என்று விரும்புகிறான். Even today he is ready to fight against God if he gets a chance. அவனுக்கு ஒரு தருணம் கிடைக்குமே ஆகில் இன்றைக்கும் கூட அவன் தேவனுக்கு விரோதமாய் யுத்தம் செய்ய விரும்புகிறான். That's why when the Antichrist comes to this earth to rule, ஆகையினால் தான் அந்திக்கிறிஸ்து இந்த பூமிக்கு அரசாட்சி செய்ய வரும் பொழுது he has the audacity to gather an army and march against God himself. தேவனுக்கு விரோதமாகவே அவன் சேனைகளை கூட்டி அதற்கு விரோதமாய் அவன் சேனைகளை நடத்தி செல்ல விரும்புகிறான். He doesn't say, see, I lost once before, I was cast down, no point fighting, I don't want to lose again, so let me be careful. No, that ego in him, that pride in him still wants the throne, still wants to fight against God. அவன் ஏற்கனவே நான் தேவனோடு கூட யுத்தம் செய்து தோற்று போனேன், கீழே தள்ளப்பட்டேன், இனிமேலும் அவரோடு கூட யுத்தம் செய்து என்னால் ஜெயிக்க முடியாது, அப்படியே விட்டு விடலாம் என்று அவன் சொல்லுகிறதில்லை. இன்னும் கூட தன்னுடைய பெருமை நிமித்தமாக சுயத்தின் நிமித்தமாக எப்படியாகிலும் நான் யுத்தம் செய்து அதை அடைவேன் என்று இருக்கிறான். You know, those who lose a lot in gambling, அநேகர் சில நேரங்களில் இப்படி பந்தயங்களிலே பணத்தை விட்டு விடுவார்கள், சூதாட்டத்தில் பணத்தை விட்டு விடுவார்கள். They lose and lose and lose and lose, but still they'll borrow money and play again. Why? I want to win is still there. சூதாட்டத்திலே பணம் அதிகமாக இழந்து விழுந்தும் கூட கடன் வாங்கி ஆகிலும் பணத்தை கொண்டு வந்து நான் எப்படி ஆகிலும் ஜெயிக்க வேண்டும் என்று சூதாட்டம் விளையாடுவார்கள். That spirit is there in the Antichrist. அந்த ஆவிதான் அந்தி கிறிஸ்துவுக்குள் உண்டு. He lost with the man child. He wanted to swallow the man child went to the throne. அவன் ஆண் பிள்ளையோடு குடுத்தம் செய்தான், ஆனா ஆண் பிள்ளையோ சிங்காசனத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. He fought with Michael and his angels and lost the battle and was thrown down. மீகாவேலும் அவனுடைய தூதர்களுக்கு விரோதமாக யுத்தம் செய்து அங்கிருந்தும் அவன் கீழே தள்ளப்பட்டான். After 7 years he still doesn't give up. He's going against God himself. 7 வருடத்திற்கு பின்பு இன்னும் அவன் விட்டு விடுகிறதில்லை, தேவனுக்கே விரோதமாக அவன் யுத்தம் செய்ய விரும்புகிறான். He lost against Michael and he wants to fight against Jesus. I wonder, look at his faith. அவனுடைய விசுவாசத்தை பாருங்கள். மீகாவேலோடு கூட யுத்தம் செய்தே தோற்று போனவன் தேவனுக்கு விரோதமாக யுத்தம் செய்ய விரும்புகிறான். Against Jesus. இயேசுவுக்கு விரோதமாக யுத்தம் செய்ய விரும்புகிறான். So it is this spirit that is subtly working these days. ஆகையினாலே இந்த ஆவிதான் தந்திரமாக இந்த நாட்களில் கிரியை செய்கிறது. He will still do anything to have that throne once again. எப்படியாகிலும் மறுபடியும் அந்த சிங்காசனத்தை பிடிக்க வேண்டும் என்று அவன் விரும்புகிறான். But he will start with those who are going to get the throne. ஆனால் அந்த யுத்தத்தை யாரெல்லாம் அந்த சிங்காசனத்தை பிடிக்க போகிறார்களோ அவர்களுக்கோடு கூட அவன் யுத்தம் செய்ய போகிறான். So he starts from the back. ஆகினாலே தான் அவன் பின்னிருந்து அந்த யுத்தத்தை தொடங்குகிறான். All of us seated here should not forget God has a throne for us in heaven. இங்கே உட்கார்ந்திருக்கிற எல்லாரும் ஒரு காரியத்தை மறந்து விடவே கூடாது. நமக்கு தேவன் பரலோகத்தில் சிங்காசனம் வைத்திருக்கிறார். It's not just some throne, it is God's throne himself. ஏதோ ஒரு சிங்காசனம் அல்ல,
தேவனுடைய சிங்காசனமே. And it's this demon, these Amalekites are against that throne. இந்த பிசாசுகள், இந்த அமலேக்கியர் தான் அந்த கர்த்தருடைய சிங்காசனத்திற்கு விரோதமாக யுத்தம் செய்கிறவர்கள். So God tells Moses, ஆகையினால் தான் தேவன் மோசேயிடத்தில் சொல்லுகிறார், write it in a book, இதை ஒரு புத்தகத்தில் எழுதி வை. tell it in the years of Joshua, யோசுவாவின் வருஷங்கள் காதுகளில் நீ கேட்கும்படி வாசி. and tell it to all the Israelites. எல்லா இஸ்ரவேலருக்கும் அதை நீ சொல்வாயாக. When you fight all your battles against all those other nations and kings, மற்ற நீ எல்லா ஜாதிகளோடும் கூட ராஜாக்களோடு கூட யுத்தம் செய்யும் பொழுது, and you have rest in your land after you finished all those battles, நீ எல்லா யுத்தங்களையும் முடித்து உன்னுடைய தேசத்திலே அமைதி உண்டாகும் பொழுது, don't sit and relax, start this battle. நீ உடனடியாக உட்கார்ந்து இளைப்பாற வேண்டாம், இந்த யுத்தத்தை நீ தொடங்குவாயாக. So there are some battles in the Bible, they are called the battles of the Lord. சில யுத்தங்கள் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், அதுதான் கர்த்தருடைய யுத்தங்கள் என்று வாசிக்கிறோம். They are the wars which God begins. அந்த யுத்தங்களை தேவனே தொடங்குகிறார். In the Old Testament, when the Israelites were crossing the wilderness, they asked some people, because they had to go around. So they asked the people on the way, saying, we'll just pass through your city. We won't touch anything in your land. Just give us permission to get across. If anyone takes anything, we'll pay. இஸ்ரவேலர்கள் தங்களுடைய பிரயாணங்களை இப்படி வனாந்தரத்தில் சென்று கொண்டிருந்த பொழுது, நாங்கள் சுற்றி வராதபடிக்கு சில தேசங்களினூடாய், சில பட்டணங்களினூடாய் தாங்கள் செல்லட்டும் என்று சொல்லி இஸ்ரவேலர்கள் அந்த பட்டணத்தாரோடு கூட சொன்ன காரியம் என்னவென்றால், எங்களுக்கு உங்களுடைய தேசத்தை கடந்து செல்ல மாத்திரம், அந்த பாதை மாத்திரம் அனுமதி தாருங்கள். ஏதாகிலும் உங்களுடைய பொருளை நாங்கள் எடுத்துக்கொள்வோமே ஆகில் அதற்குரிய விலைக்கிரயத்தை நாங்கள் செலுத்துவோம் என்று சொன்னார்கள். But those people not only said don't come, they started a war with the Israelites. இப்படி இஸ்ரவேலர்கள் கேட்ட மாத்திரத்தில் அந்த பட்டணத்தாரோ நீங்கள் இப்படி போக கூடாது என்று மாத்திரம் சொல்லவில்லை, மாறாக இஸ்ரவேலுக்கு விரோதமாக உடனடியாக யுத்தத்தை ஆரம்பித்து விட்டார்கள். Then the Israelites fought against them and overpowered them and killed them and took the land also. அப்பொழுது இஸ்ரவேலர்களுக்கு விரோதம் அந்த பட்டணத்தாருக்கு விரோதமாக யுத்தம் செய்து அவர்களை கொன்று யுத்தத்தில் வென்று அந்த தேசத்தையும் கைப்பற்றினார்கள். This is called self defense. இதுதான் தற்காப்பு என்று அழைக்கப்படுகிறது. But this particular battle against the Amalekite is not self defense. ஆனால் அமலேக்கியருக்கு விரோதமான யுத்தமோ தற்காப்பு அல்ல. God is anointing the Israelites to execute judgment upon the Amalekites. தேவனே இஸ்ரவேலரை அபிஷேகம் செய்து தேவனுடைய நியாய தீர்ப்பை அமலேக்கியரின் மேல் செலுத்தும்படி செய்கிறார். Supposing someone does any evil against us, உதாரணமாக யாராகில் நமக்கு விரோதமாய் ஒரு தவறு செய்வார்களே ஆகில், for few days we'll be angry. கொஞ்ச நாட்களுக்கு நாம் கோபமாயிருப்போம். After few years, கொஞ்ச ஆண்டுகளுக்கு பின்பு it might be still there, but it will, that heat will go down. கோபம் கொஞ்சம் இருக்கும், ஆனாலும் அந்த வேகம் அவ்வளவாய் குறைந்து போயிருக்கும். That heat that was there in the initial days won't be there. அந்த தொடக்கத்திலிருந்து தான் அந்த கோபத்தின் வேகம் இப்பொழுது காணப்படாது. But God is not like that. ஆனால் தேவன் அப்படி அல்ல. Doesn't mean that God is a vengeful person. அதனுடைய அர்த்தம் தேவன் பழி வாங்குகிறார் என்ற அர்த்தம் அல்ல. God's vengeance comes from his righteousness. தேவனுடைய அந்த பழி வாங்குதலானது அவருடைய நீதியிலிருந்து வருகிறது. That's why in the Bible God says vengeance belongs to me. ஆகையினால் தான் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், பழி வாங்குதல் எனக்குரியது. Because we don't know how to take revenge. We'll take revenge on the wrong people, on the wrong time, in the wrong way and ruin everything. நமக்கு பழி வாங்க சரியாக தெரிகிறதில்லை. தவறான மனிதரிடத்தில் தவறான நேரத்திலே தவறான விதத்திலே நாம் பழி வாங்கி நம்முடைய வாழ்க்கையை நாம் அழித்துக் கொள்கிறோம். But God's vengeance is correct. When he takes it, he knows when to take, on whom to take and how to take. ஆனால் தேவன் பழி வாங்கும் பொழுது எப்பொழுது பழி வாங்க வேண்டும், எப்படி பழி வாங்க வேண்டும், யாரை பழி வாங்க வேண்டும் என்று அவர் சரியாக அறிந்திருக்கிறார். So God is giving direction to the Amalekites now. On my behalf, you take vengeance. ஆகையினால் தான் இஸ்ரவேலருக்கு தேவனே வழிகாட்டுதலை செய்து என்னுடைய நிமித்தமாக நீங்கள் அமலேக்கியருக்கு விரோதமாய் பழி வாங்குங்கள் என்று சொல்கிறார். Wipe out their remembrance from the earth. இந்த பூமியிலே அவர்களுடைய நினைவு இராதபடிக்கு நிர்மூலமாக்கி போடுங்கள். In other words, that full army of the Amalekites should not only not fight against Israel anymore, they should not fight against anyone on the earth anymore, even unsaved people. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், இந்த அமலேக்கியரை நீங்கள் நிர்மூலம் பண்ணுகிறதினாலே அவர்கள் இனி இஸ்ரவேலுக்கு விரோதமாய் யுத்தம் செய்ய முடியாதது மாத்திரமல்ல,
யாருக்கு விரோதமாய், ஏன் ரட்சிக்கப்படாதவர்களுக்கு விரோதமாக கூட இந்த அமலேக்கியர் யுத்தம் செய்யவே கூடாதபடிக்கு அவர்களை முற்றிலுமாய் நிர்மூலமாக்கி போடுங்கள் என்று சொல்கிறார். All right, they fought against the Amalekites and they won against the Amalekites. What's that for us today? நல்லதுதான், இஸ்ரவேலர்கள் அமலேக்கியருக்கு விரோதமாய் யுத்தம் செய்து அவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் செய்து வெற்றி கண்டார்கள். இதனுடைய பயன் நமக்கு என்ன? Read Exodus 17 and the last verse again. மறுபடியும் யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசியுங்கள். அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றார். தலைமுறை தலைமுறை தோறும் கர்த்தரின் யுத்தம் நடக்கும். The war of the Lord shall take place. Now you read it in English. For he said, because the Lord had sworn that the Lord will have the war with an Amalek from generation to generation. Forever is not there, ever. See, it says God will have war with Amalekites from generation to generation. enal inge sollapattirukkirathu and yuddhamaanadu தலைமுறை தோறும் நடக்கும். So who is Amalekites today? We don't know. Israelites are there. Israel is there, but Amalek is not there. இன்றைக்கு இஸ்ரவேலர்கள் யார் என்று நமக்கு தெரியும். இஸ்ரவேலர்கள் இருக்கிறார்கள். அமலேக்கியர் யார் என்று நமக்கு தெரியாதே. So from generation to generation God will fight means even in this generation there's a war. தலைமுறை தலைமுறை தோறும் அமலேக்கியர் விரோதமாய் யுத்தம் நடக்கும் என்று தேவன் சொன்னபடினாலே இந்த தலைமுறையிலும் கூட அமலேக்கியர் உண்டு. Only it's transferred from a literal battle to a spiritual battle. இது எழுத்தின் பிரகாரமாக இருந்த யுத்தத்திலிருந்து ஆவிக்குரிய பிரகாரமான யுத்தத்திற்கு மாறி இருக்கிறது. So what are these spirits in the New Testament? புதிய ஏற்பாட்டிலே இந்த ஆவிகள் என்ன? Now there are so many of you, maybe 150 or 200 of you here. இங்கே 150 அல்லது 200 பேர் நீங்கள் கூடி இருக்கலாம். What will the Amalekite do? அமலேக்கியர் என்ன செய்கிறார்கள்? Someone coming and sitting at the back for 2-3 weeks comes, suddenly stops coming unnoticed. நீங்கள் இங்கே பார்க்கலாம், 1 அல்லது 2 3 வாரங்களுக்கு பின்பாக வந்து யாரோ ஒருவர் வந்து உட்கார்ந்து போயிருக்கிறார். ஆனால் இப்பொழுதோ அவர்கள் முற்றிலுமாய் வருகிறதில்லை. But it's unnoticed. அதை யாரும் கண்டும் கொள்ளவில்லை. Suddenly after 2 weeks another person who was coming stops coming. 2 வாரங்களுக்கு பின்பாக புதிதாக இப்பொழுது ஒரு நபர் வந்து கொண்டிருக்கிறார், அவரும் வராமல் என்று விடுகிறார். Because new people keep coming, we don't know if old people disappear. புதியவர்கள் அப்படி வந்து போகும் பொழுது இப்படிப்பட்டவர்கள் அல்லது மறைந்து போகிறார்களா என்று நமக்கு தெரிகிறதில்லை. Now Yabes has been going on for so many years. யாபேஸ் 5 or 6 years now. 5 அல்லது 6 வருட காலமாய் இந்த யாபேஸ் கூட்டங்கள் நடந்து வருகிறது. How many people have stopped coming simply because they don't feel like coming anymore? எத்தனை பேர் இந்த இப்படிப்பட்டதான யாபேஸ் கூட்டத்திற்கு இனி அங்க வருகலாம் என்கிறதான அப்படி ஒரு தோற்றமை என்னமோ எனக்கு இல்லவே இல்லை, ஆகினால் நான் வரவில்லை என்று எப்படி எத்தனையோ பேர் நின்று போயிருக்கிறார்கள். Sunday morning church service, the hall is full. நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை பார்க்கும் பொழுது இந்த ஹால் முழுவதுமாய் நிரம்பி இருக்கிறது. People are sitting outside on the chairs. வெளியிலே கூட நாற்காலிகளில் ஜனங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். Someone who's been coming for many years sitting on the chairs suddenly stops coming and doesn't feel like coming anymore. How will I know? பல ஆண்டுகளாய் வந்து இந்த நாற்காலில் உட்கார்ந்து போனவர்கள் திடீரென்று எனக்கு அப்படி ஒன்றும் வர வேண்டும் என்கிறதான எண்ணமே தோன்றவில்லை என்று சொல்லி நின்று விடுகிறார்கள். அது எனக்கு தெரிகிறதும் இல்லை. This is called the spirit of subtle backsliding. இதுதான் தந்திரமாய் பின்மாற்றத்திற்குள் நடத்துகிற ஆவி. So one by one, you'll never know it, you'll never realize it. Slowly backsliding takes place. ஒன்றன் பின் ஒன்றாக நாம் அதை அறிந்து கொள்ளவே முடியாது. அப்படி அவர்கள் பின்மாற்றத்திற்குள் போய் விடுகிறார்கள். Very often I think about this. அடிக்கடி நான் இந்த காரியத்தை நினைவில் கொள்ளுவேன். We have a list of the members of the church. சபையிலே வருகிற ஒவ்வொரு அங்கத்தின் உறுப்பினர்களின் அந்த பட்டியல் உண்டு. Sometimes I ask the volunteers, if anyone new comes, please go and inquire after them. And if possible, bring them forward for prayer. வாலண்டியர்களிடத்தில் நான் போய் சொல்லுவேன், யாராகிலும் புதிதாக வருவார்களே என்றால் அவர்களிடத்தில் உங்களை அறிமுகப்படுத்தி அவர்கள் என்னிடத்தில் ஜெபத்திற்காக கொண்டு வாருங்கள் என்று சொல்லுவேன். But who takes account of those who have stopped coming?
நின்று போனவர்களை குறித்ததான பட்டியலை யார் கணக்கில் எடுப்பது? That's the Amalekite spirit. அதுதான் அமலேக்கியரின் ஆவி. See, if they are transferred or if they go somewhere else, it's a different thing. அவர்கள் வேறு இடத்திற்கு வேலை நிமித்தமாக மாறி போய் அப்படி போவார்களே என்றால் அது வேற காரியம். But if they've stopped coming, that's a terrible thing. ஆனால் அவர்கள் வருகிறதையே நிறுத்தி விடுவார்களே ஆகில் அது பயங்கரமான காரியமாயிருக்கும். In one particular church, ஒரு குறிப்பிட்ட சபையிலே I asked some believers who have been there for a long time and know all the believers, think of and take an account of all those who have stopped coming to church, who once came, took water baptism, came, were members, were on the list but don't come anymore. Take a list of all of them. அந்த குறிப்பிட்ட சபையிலே பழைய விசுவாசிகளிடத்தில் நான் சொன்னேன், உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும் வரைக்கும் யாரெல்லாம் இந்த சபைக்கு வந்து தண்ணீர் ஞானஸ்நானம் பெற்று இப்படி முன்பாக வந்தவர்கள் நின்று போய் விட்டிருக்கிறார்கள் என்கிறதான அந்த நினைவில் கொண்ட அந்த பட்டியலை நீங்கள் கொண்டு வாருங்கள் என்று சொன்னேன். You will be surprised. I could have filled that hall with just those people. உங்களுக்கு நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள், அந்த முழு ஹாலையும் அப்படி நின்று போனவர்களை கொண்டே நிரப்பி இருக்க முடியும். So many people have stopped coming. அநேகர் வருகிறதிலே நின்று போனார்கள். But God is watching it. ஆனால் தேவன் அதை கவனித்துக் கொண்டிருக்கிறார். God's heart is burning because of that. இதன் நிமித்தமாக தேவனுடைய இருதயம் எரிந்து கொண்டிருக்கிறது. So he tells Moses, Moses, you may not notice, but I am watching it. ஆகையால் தான் மோசேயினிடத்தில் தேவன் சொல்லுகிறார், இதை ஒருவேளை நீ கண்டுகொள்ளாமல் இருக்கலாம், ஆனால் நான் இதை கவனித்துக் கொண்டிருக்கிறேன். When the Antichrist comes, அந்திக்கிறிஸ்து வரும் பொழுது those who are left behind are going to be called by a number, no more names. யாரெல்லாம் கைவிடப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் யாவரும் ஒரு குறிப்பிட்ட எண்ணினாலே அழைக்கப்படுவார்கள். அவர்களுக்கு இனி பெயர் இராது. Every human being on earth will be given a number. பூமியில் இருக்கிறதான ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு எண் கொடுக்கப்படும். In fact, that will be your cell phone number also. அதுதான் ஏன் உங்களுடைய அந்த மொபைல் போனின் நம்பராகவும் கூட இருக்கும். That will be your number on your medical account, that will be your number on your license, that will be the number on your bank book, that will be the number on your ID card. It will be an all-in-one number, one number for every human being. அந்த ஒரே எண்ணானது உங்களுக்கு ஏன் லைசென்ஸ் நம்பராகவும் நீங்கள் வங்கியில் வைத்திருக்கிற அந்த கணக்கு நம்பராகவும் எல்லா காரியத்திற்கும் அந்த நம்பரே உங்களுக்கு கொடுக்கப்படும். In other words, you are that number is you. மற்ற வார்த்தைகளை சொல்லப்போனால் நீங்களே அந்த எண்ணாயிருக்கிறீர்கள், அந்த கொடுக்கப்பட்ட எண்ணே நீங்களாயிருக்கிறீர்கள். In other words, you lose your human value, you are reduced to a number on a computer screen. மற்ற வார்த்தைகளை சொல்லப்போனால் உனக்கு இருக்கிறதான அந்த மனிதனுடைய அந்த விலை மதிப்பை நீ குறைத்து ஒரு எண்ணுக்கு இருக்கிறதான மதிப்பிற்கு நீ தள்ளப்படுகிறாய். So you are just one number amongst a crores of numbers. கோடிக்கணக்கான எண்களில் ஏதோ ஒரு எண்ணாய் நீ எடுக்கப்படுகிறாய். So if you just die, there's no problem at all. You're just one number missing on the screen. நீ மரித்து போனாலும் அது ஒரு பொருட்டே அல்ல. அந்த கம்ப்யூட்டர் ஸ்கிரீனிலே ஒரு எண் மறைந்து போவதுதான் அர்த்தம். But what about God? ஆனால் தேவனை குறித்து என்ன? God tells us, I have called thee by name. ஆனால் தேவன் இப்படி நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். Thou art mine. நீ என்னுடையவன். Our Jesus is one who, when one sheep got lost, he wasn't satisfied with the 99 that remained of the 100. He went after that one lost sheep. நம்முடைய இயேசு எப்படிப்பட்டவர் என்றால், இருக்கிறதான 99 ஆடுகளை குறித்து அவர் சந்தோஷப்படுகிறது மாத்திரமல்ல, அந்த இழந்து போனதான அந்த ஒரு ஆட்டையும் அவர் தேடி அதை திரும்பமாய் கொண்டு வருகிறவர். Now, what is human tendency? ஆனால் மனிதனுடைய தன்மை என்ன? Supposing none of you come. உதாரணமாக நீங்கள் யாருமே வரவில்லை என்றால், none of you came for Yabes today. நீங்கள் யாருமே இன்றைக்கு யாபேசுக்கு வரவில்லை என்றால், only one person came. ஒரே ஒருவர் மாத்திரம் வருகிறார். And I am sitting up preparing for the message. நான் மேலே உட்கார்ந்து இன்றைக்கு கொடுக்க வேண்டிய தூதை நான் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். Suddenly someone comes and says, brother, only one person has come. உடனடியாக இங்கிருந்து மேலே ஒருவர் வந்து, பிரதர், இன்றைக்கு ஒரே ஒருவர் தான் வந்திருக்கிறார் என்று சொல்வாரேயாகில், what will I do? நான் என்ன செய்வேன்? Is that so? அப்படியா? Then I'll call the small brother and say, you just go and conduct a prayer for him. I'll have some other work. உடனடியாக நான் சின்ன பிரதரை கூப்பிட்டு, நீங்கள் போய் அந்த யாபேசிலே ஜெபத்தை எடுத்து விடுங்கள், எனக்கு வேற ஒரு வேலை இருக்கிறது என்று சொல்லி விடுவேன். Why? ஏன்? Because I want minimum 200 people to conduct a meeting. எனக்கு யாபேசை நடத்த வேண்டும் என்றால் எனக்கு குறைந்தபட்சம் 200 பேராகிலும் வேண்டும். But Jesus is not like that. ஆனால் இயேசு அப்படி அல்ல. Jesus is concerned about every individual. ஒவ்வொரு தனிநபரை குறித்தும் தேவன் அவ்வளவு கவனமுள்ளவராய் இருக்கிறார். Because he made us, he knows our value. Every individual is value for him. அவர் ஏனென்றால் அவரே நம்மை உருவாக்கி இருக்கிறபடினாலே, நம்முடைய விலை மதிப்பை அவர் அறிந்து இருக்கிறபடினாலே ஒவ்வொருவரையும் குறித்து அவர் கவனமாக இருக்கிறார். That's why one person falls away, his heart burns and bleeds. ஆகையினால் தான் ஒரு மனிதர்
விழுந்து போனாலோ உடனடியாக அவருடைய இருதயம் அப்படி இரத்தமாய் கசிந்து வியாகுலப்படுகிறது. God knows the entire history of people who have gone away from him from the first century till today. முதலாம் நூற்றாண்டிலிருந்து இந்நாள் வரைக்கும் தேவனை விட்டு தூரமாய் போனவர்களை யாவரையும் தேவன் அறிந்திருக்கிறார். We are the last generation. நாமே கடைசி சந்ததியாய் இருக்கிறோம். Listen to this. After you and I, after our days, there's no more church in this world. இந்த காரியத்தை கவனமாய் கேளுங்கள். உங்களுடைய என்னுடைய காலத்திற்கு பின்பு இப்படி ஒரு சபையே இல்லை. If I live a few more years, I will tell you this church history is going to close in my days. நான் இன்னும் கொஞ்ச ஆண்டுகளுக்கு உயிரோடு இருப்பேனே ஆகில் நான் உங்களுக்கு கவனமாய் சொல்கிறேன், சபையின் வரலாறு அதோடு கூட முடிந்து விட போகிறது. Time is so short. காலமானது அவ்வளவு குறுகி இருக்கிறது. So in these last days God is commanding us, he's reminding us about those Amalekite spirits again. ஆகையால் தான் இந்த கடைசி நாட்களில் அமலேக்கியரின் ஆவியை குறித்து தேவன் நமக்கு நினைப்பூட்டுகிறார். This is probably the last battle with those Amalekite spirits. அமலேக்கியருடைய ஆவிகளோடு கூட செய்கிறதான ஒருவேளை இதுதான் கடைசி யுத்தமாக இருக்கலாம். His word to you and me is this. அவருடைய வார்த்தை உனக்கும் எனக்கும் இதுதான் இருக்கிறது. My people, I have been watching those powers subtly working against Christians, against the children of God, robbing their souls and stealing them without people knowing it. ஜனங்கள் அறியாதபடிக்கு என்னுடைய ஜனமே இந்த அமலேக்கியரின் ஆவிகள் என்னுடைய ஜனங்கள் கண்டுகொள்ளாத அறியாதபடிக்கு எத்தனையோ பேர்களை அந்த ஆவிகள் கொள்ளை கொண்டு போயிருக்கின்றன. Therefore I want you to wake up and realize that you have to rise up and destroy those spirits, wipe them out from the earth. ஆகையினாலே இதை நீ கவனமாய் கேட்டு அறிந்து எச்சரிக்கையோடு கூட எழுந்து அந்த ஆவிகள் இந்த பூமியிலே இராதபடிக்கு முற்றிலுமாய் நீ நிர்மூலமாக்க வேண்டும். So now as we wait in the presence of God, ஆகையினாலே நாம் தேவனுடைய சமூகத்தில் இப்பொழுது காத்திருக்கும் பொழுதே may God give us that anointing to execute divine judgment against the spirits of backslidings. இந்த பின்மாற்ற ஆவிகளுக்கு விரோதமாய் ஆக்கினையை செலுத்தும்படிக்கு தேவன் தம்முடைய அபிஷேகத்தை நமக்கு கட்டளையிடுகிறார். But these spirits are far more powerful than us. ஆனால் நம்மை காட்டிலும் இந்த ஆவிகள் அதிக வல்லமுள்ளதாய் இருக்கிறது. You know, one day I saw a picture. ஒரு முறை ஒரு படத்தை பார்த்தேன். It was like a PowerPoint presentation on the computer. அது கம்ப்யூட்டரிலே ஒரு பிரசன்டேஷனை போல அப்படி பவர் பாயிண்ட்ல இருந்தது. It was a rabbit sitting on the floor. ஒரு A rabbit, முயலானது தரையில் உட்கார்ந்திருந்தது. And from the top, charging towards the rabbit, flying in the air, was a wolf. மேலிருந்து ஒரு நரியானது பறந்து மிக வேகத்தோடு கூட வந்து கொண்டிருக்கிறது. And that rabbit is sitting there like this. ஆனால் அங்கே இந்த முயல் கீழே உட்கார்ந்து அந்த நரியை அப்படியே பார்த்து கொண்டிருக்கிறது. But the topic of that picture was expect the unexpected. அந்த படத்தின் தலைப்பு தான் எதிர்பார்க்க கூடாத காரியங்களை எதிர்பார்ப்பாயாக. The next picture, அடுத்த படம், the rabbit is still there. அங்கே முயல் இன்னும் இருக்கிறது. In front of it are some bones. அதற்கு முன்பாக சில எலும்புகள் இருக்கின்றன. Wolf is not there. ஆனா நரி அங்கு இல்லை. What happened? என்ன நடந்தது? The unexpected happened. எதிர்பார்க்க கூடாத காரியம் அங்கே நடந்து விட்டது. That's what God is going to do through us. அதே காரியத்தை தான் தேவன் நம் மூலமாய் செய்ய போகிறார். The wolf is stronger, but the unexpected is going to happen. நரியானது பலமுள்ளதா இருந்தாலும் எதிர்பார்க்க கூடாத காரியம் நடக்க போகிறது. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது எப்படியோ இன்னைக்கு நான் வரும்போது இப்படி நான் யோசிச்சுட்டே வந்தேன். Whatever the case might be, when I was coming today, this is what I thought. பெரிய இடங்கள்ல விழுகைகள் தேவனுடைய ஜனத்துக்கு, வாலிபர்களுக்கு, கிறிஸ்தவ உலகத்துக்கு, பெரிய பெரிய கிறிஸ்தவ தலைவர்களுக்கு கூட விழுகைகள் நடந்துட்டே வருது. Falling is taking place in many areas amongst Christians, amongst the children of God, amongst youths, amongst even leaders. பெரிய அளவில் அது நடக்குது. It takes place at a big level. அவங்களால அதுக்கப்புறம் எந்திரிக்க முடியல. Once they fall, they can't get up again. என்னைக்கு இதுக்கு ஒரு முடிவை நம்ம உண்டாக்க போறோம்? When are we going to put an end to this? Number 2, சர்ச் ஃபயர் ஆகணும்னு நம்ம நினைக்கிறோம். நம்ம கையில் கிடைக்கக்கூடிய 2-3 hours சர்ச் அப்படியே ஒரு எலிவேட்டட் பிளாட்ஃபார்முக்கு அவங்களை கொண்டு வந்து நிறுத்திடுறோம். அதுக்கப்புறம் ஜனங்கள் குறைஞ்சி பச்சை தண்ணியா போயிடறாங்க. திருப்பி அவங்களை சார்ஜ் பண்ண வேண்டியது. We want to set the church on fire
And during the 2-3 hours we have, the church is elevated and put on a high level platform. But once the meeting is over, they are down again to normal. They become cold water. And another week we need again to lift them up. திருப்பியும் ஒரு பிரதர் மனாசே, திருப்பியும் பிரதர் தேஜு, திருப்பியும் நம்ம ஆபரேட் பண்ண வேண்டியது. So we need another brother Manasseh, another brother Teju to come and recharge them. அல்லது திருப்பி ஒரு கன்வென்ஷன் நடத்தணும், திருப்பி ஒரு சாங்டிஃபிகேஷன் மீட்டிங் நடத்தணும், திருப்பி ஏதோ நடத்தணும். Or another convention or another sanctification or some other meeting. எப்போ ஜனம் அப்படி நெருப்பாவே இருக்க போறாங்க? When is that day going to come when the people are going to be on fire and remain on fire? இந்த ஜனங்களை சாப்பிடக்கூடிய வல்லமை எங்க இருந்து சாப்பிடுது? So these powers that are chewing up God's people, where are they? இங்க விழுறாங்க, ஆனா அதோட ஆரம்பம் எங்க ஸ்டார்ட் ஆகுது? So they are falling here, which is the starting point? எந்த இடத்துல நம்ம விரல் போட்டு இதை நிறுத்தணும் நம்ம? So where is it that we have to put our hand and stop that work? எத்தனையோ செஞ்சு பார்க்கறோம். We do so many things. ஆனா இங்க தொட்டா அங்க விழுது, இங்க தொட்டா அங்க விழுது, இப்படி வந்துட்டே. But you touch here, they fall there. You stop there, they fall here. எனக்கு இங்க வந்த பிற்பாடு இன்னும் முழுமையான ஒரு ஷேப் எனக்கு ஃபுல்லா கிடைக்காட்டாலும் இந்த வசனங்கள் படிச்சிட்டு இருக்கும்போதே எனக்குள்ள மைண்ட்ல சில காரியங்கள் ஃப்ரேம் ஆக ஆரம்பிச்சு. So I haven't got a full picture of what I'm going to say, but have got a framework of what we have to do when these verses were uttered. இந்த அமலேக்கு அவனை பத்தி வாசிக்கும் போது அவனுடைய கை ரெண்டு விதங்கள்ல இருக்கு. When we read about the Amalekites, his hand is in two ways. அது சிங்காசனத்துக்கு அவனுடைய கை விரோதமா அப்படி நிக்குது. One, his hand is against the throne of God. Number 2, பாளையத்துல பலவீனர அவன் கை வெட்டிக்கிட்டே இருக்கு. Secondly, in the camp, his hand is cutting off the weak ones. சிங்காசனம்ங்கிறது நடத்திப்பு, தலை, வெற்றி, ஜெயம், ஒரு finished, ஒரு beautiful end. Throne means leadership, success, victory, and a beautiful end. அது ஒரு ஜெயத்தை காட்டுது. It shows a victory. அதுக்கு விரோதமா இருக்கு. So it's against that. ஆனா ஸ்டார்ட் பண்றது பலவீனத்தை தான் வெட்டிக்கிட்டே வரான். But it starts at the weak. He starts cutting the weak one by one. இவங்க விடாய்த்தவங்க, the weary ones, பலவீனர், the faint ones, பாளையத்துல பின்னால இருக்கிறவங்க, those who are behind in the camp. இது மாதிரி நம்முடைய லைஃப்ல, in this way in our life, பெரிய தோல்விக்கு சிறிய ஆரம்பங்கள் எங்கேயாவது உண்டாகும். So there is a small beginning for a big fall. நான் நினைக்கிறேன் ஒரு சின்ன சின்ன காரியங்கள்ல கூட நீங்க செய்ய வேண்டிய பிரகாரம், வாழ வேண்டிய விதம், இருக்க வேண்டிய பிரகாரம் நீங்க செய்யலனா அமலேக்கு அங்க வெட்ட ஆரம்பிச்சிட்டான்னு அர்த்தம். Now what I think is there is a way to do things. If we don't do what we have to do and in the way we have to do it, there itself the Amalekites will lay his hand against us. அது அர்த்தம் நம்முடைய beginning top எப்படி இருக்கோ அதான் rear endல அதே ஸ்பீட் இருக்கணும். So in other words, how we start, அது முன்னால எப்படி இந்த front இருக்கோ அதே rear end. So how the front is, that's how the rear end will be. அப்போ நம்முடைய ஜீவியத்துல பலவீனம், விடாய்த்தது, இப்படிப்பட்டதை விடவே கூடாது. So if there's any weakness in our heart, if there's anything we can call feeble or fainting or weariness in our life, don't let that go. இன்னைக்கு ஒரு சின்ன பகுதிக்கு மட்டும் நம்ம ஜெபிச்சு முடிக்கலாம். Now we're going to pray for a small aspect and finish. இது ஒரு தீர்மானமா நம்ம எடுப்போம். Let's take a decision. எந்த ஒரு சின்ன காரியம் கூட அதை செய்ய வேண்டிய பிரகாரம் அந்த ஸ்டாண்டர்ட்ல தான் நம்ம செய்யணும். Whatever it is, even a small thing, there is a way to do it and a standard to do it. We should do it like that. சின்ன சின்ன காரியங்களை நான் சொல்றேன். நான் I'll tell you small things. சண்டே சர்ச்சுக்கு வருது 9 மணி சர்வீஸ்னா 8:45 நம்ம இருக்கணும். If it's Sunday church is at 9 o'clock, we should be here at 8:45. அதுல ஒரு பலவீனம் வரக்கூடாது. Don't allow a weakness to enter there. அதுல ஒரு விடாய்த்து போறது வரக்கூடாது. Don't allow a weariness there. ஜெபிக்க பலன் இருந்தா முழங்கால முடிஞ்சா முழங்கால தான் ஜெபிக்கணும். கரம் உயர்த்தணும், கை கூப்பிடணும், கை கூப்பணும், இருதயத்தை ஒருமனப்படுத்தணும். அந்த ஸ்டாண்டர்ட்ல தான் நம்ம ஜெபிக்கணும். If you have a strength to pray, as far as possible stand on your knees, as far as possible lift up your hands, lift up your voice. Don't allow weakness to settle in there. டிசம்பர் மாசம் 31ஆம் தேதி நைட்டு அந்த 1ஆம் தேதிக்குள்ள பிரவேசிக்கும் போது இருக்கிற அதே உணர்வுகள் ஒரு பந்தி ஜெபத்துல கூட இருக்கு. The same conviction and the revival that you have at the year end after a series of sanctification should be found even when you are praying before a meal. உனக்கு கொஞ்சம் டைம் கிடைச்சா கூட அந்த டைத்தை காட்க்கு மட்டும் தான் செலவழிக்கணும். அந்த ஸ்டாண்டர்ட்ல தான் செலவழிக்கணும். Even if you have a small little time, you must spend it for God and in the standard in which you are to spend it. இதுல பலவீனம் வரக்கு சான்ஸ் இருக்கு.
It's possible that weakness can settle in. இதுல நம்ம விடாய்த்து போறதுக்கு சான்ஸ் இருக்கு. It's possible that we can get weary there. ஆனா இன்னைக்கு அரெஸ்ட் பண்ண போறாங்க. But we are going to arrest it now. என்ன அமலேக்கு என்ன நுழைய விட கூடாது. Because the Amalekites, we shouldn't let them in. அவன் எங்கேயோ இடத்துல என்டர் ஆறான். Somewhere he's entering inside. அப்ப சின்ன சின்ன பகுதிகள சின்சியரா செய்ய ஆரம்பிச்சு. So even small things we have to do sincerely. இந்த பிசாசு துரத்துற அந்த காரியத்திலயும் வியாதிகளை சுகமாக்குற காரியத்துல எனக்கு ஒரு சின்ன கண் திறந்தது. அதுல இருந்து பவர் ஜாஸ்தி ஆயிடுச்சு. Now, in the matter of healing the sick and casting out demons, I had a small enlightenment. The moment I executed that, power increased in my life. சின்சியரா அந்த விஷயத்துல ஜெபிக்கிறது. I started praying sincerely. சின்சியரா விசுவாசிக்கிறது. I believed sincerely. கை வச்சு ஜெபிச்சா முடிஞ்சதுன்னா முடிஞ்சது. ஆண்டவர்ட்ட சொல்றோம்னா சொல்றோம். அவ்வளவுதான். இந்த மணி கணக்கா ஜெபிக்கணும் தேவை. கொஞ்ச நேரம் ஜெபிச்சா போதும். If I lay my hands and pray, it is finished means it's finished. I have told the Lord it is finished. After that there's no other word. அதனால தான் அடிக்கடி நான் வியாதியஸ்தரை பார்த்து சொன்னேன், உங்களை பத்தி ஆண்டவர்ட்ட இப்ப சொல்லிட்டேன், இனி அவர் பார்த்துக்கிடுவார். தான் ஜெபிச்சேன், ஒரு டீசெண்டா சொல்லிட்டு ஜெபிச்சிருக்கேன், கொஞ்சமா நடக்கும். நீ மருந்து கொடுத்துருக்கேன், நாளைக்கு 2 டோஸ் சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் 2 டோஸ், 10 வாங்க, இன்னொரு மாத்து வைத்தியம் சொல்றேன். அப்படி இல்லை, ஆண்டவர்ட்ட உன்னை பத்தி பேசினப்ப பார்த்துக்கிடுவார். So it's not like medical treatment. You take this tablet for 10 days and after that I'll change the tablet. You have another tablet. It's not like that. I've told the Lord, you'll be all right. சின்ன சின்ன காரியங்களை சின்சியரா நம்ம இருக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். So we have to start doing these small things sincerely. இப்போ இந்த யாபேஸ் கூட 4 மணினா 4 மணிக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். So the small thing, Yabes also, if we are starting at 4 o'clock, start at 4 o'clock. பாட்டு பண்ணா கூட அந்த ஸ்பீட்ல தான் பாடணும், அந்த ருசியில தான் செய்யணும். When we sing a song, we have to sing it in a certain, with a certain velocity, with a certain taste. விளையாட்டுத்தனம், அஜாக்கிரதை என்பதை அரெஸ்ட் பண்ணுவோம். So we have to arrest carelessness and playfulness. இப்படி சின்ன சின்ன காரியங்களை செஞ்சு பாருங்க. Do these small things and see. உனக்கு அமலேக்க தொடறானா இல்லையான்னு பாருங்க. See if the Amalekite will come there or not. Number 2, இப்படி அவன் வராம அரெஸ்ட் பண்ணும்போதே இந்த சைடு உனக்கு சார்ஜ் கூடிரும். அப்படிப்பட்ட யாரையாவது பார்த்தா, பாளையத்துல பலவீனப்படுற தொடரவனை பார்த்தா, அந்த அமலேக்கரை காலி பண்றதுக்கு உனக்கு அதிகாரத்தை கொடுப்பார். So when you settle the issue in this angle of preventing the Amalekites from coming by doing things sincerely, you will see power increasing in your life in such a manner that when someone else will come and is weak, you notice them, you will try to go and rescue them and prevent the Amalekites there. ஆண்டவர் உன்னை ஏவுவார். God will lead you. நீ அவங்களுக்காக ஜெபம் பண்ணு. You pray for them. அவங்களுடைய கட்டுகளை உட. Break their bands. நீ ஜெபிப்பா, அவங்க ஃபயர் ஆகும். You will pray, they'll be on fire. அவங்களுக்கு ஆவல் உண்டாகும். They will have a desire. அது எப்படின்னா, நீ இருக்கிற மாடலே அவங்களுக்கு அன்பு உண்டாக்கு. In other words, the very way you are, you will be a model for their experience. உன்னுடைய கையசைவு, நீ பாட்டு பாடுறது, உட்கார்றதே ஆண்டவர் அவங்க நேசிப்பாங்க. Your hand movements, your sitting down, your singing will all be helping them to love God. அவங்களுக்கு இருக்கிற அமலேக்கர் பட்டு போவான். Their Amalekites will dry up. இப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா போய் சபைக்குள்ள அவனுடைய நினைவே இல்லாமல் பண்ணுவோம். So little by little they have to see that their remembrance is wiped out of the church. எங்க சர்ச்சில் யாருமே டல்லே கிடையாதுங்க. So you can say there's no one dull in my church, you know. Front row எவ்வளவு பிரசன்ஸோ அதான் கடைசி ரோல இருக்கும். The very presence that's in the front row is there till the end. இதே ஃபயர் தான் பின்னால இருக்கும். The same fire here is there. அவனுடைய நினைவே இல்லாமல் பண்ணுவோம். So we will wipe them out from the church. சபையை விட்டே அவனை துடைத்து விடுவோம். We will wipe him out of the church. நாட்கள் வரும் வானத்தின் கீழ் இல்லாதபடியே துடைத்து விடுவோம். And a day will come, he will no more be under heaven. இப்போ இப்படி சின்ன இன்னைக்கு ஒரு ஸ்டெப் எடுப்போமா? So we'll take a small step towards this today. சின்ன ஜெபம் கூட சின்சியரா நம்ம ஜெபிக்கணும். Small prayer, do it sincerely. ஒரு praise the Lord சொன்னா கூட praise the Lord brother. Praise the Lord brother. Even if you are wishing someone and says praise the Lord, don't do it traditionally. Say it sincerely, praise the Lord. Praise the Lord. ஒரு கடமைக்கு இல்ல. Not just a duty sake, praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இவன் உட்கார்றது, எந்திரிக்கிறது, பைபிள் படிக்கிறது அத்தனையிலும் ஒரு சின்சியரிட்டி கொண்டு பலவீனங்கிறத விடாய்த்து போறங்கற நிறுத்த ஆரம்பிப்போம். So we will stop this weakness entering us. In small things be sincere. அப்போ இந்த இதை நம்ம எத்தனை பேருக்கு செய்ய ஆயத்தமா இருக்கீங்க? So how many of you are ready to do this from today? இப்போ யாபேஸ்க்கு ஒரு ஆள இன்னொரு தங்களை ஆத்தும ஆதாயம் பண்ணி கொண்டு வரணும்னு வெச்சுக்கோங்க. Suppose another person is going to get ஆத்தும ஆதாயம் பண்ணி ஒருத்தங்களை கொண்டு வரணும் ஒவ்வொரு யாபேஸ்க்கும். Suppose we are going to go soul winning and bring people every Yabes. இனி அத சின்சியரா செய்யுங்க. Do that sincerely. அதுக்காக ஜெபம் பண்ணு. Pray for that. ஆத்துமக்களை சந்தி. Visit souls. அவங்களை கொண்டு வா. Bring them. இப்படி சின்ன சின்ன காரியங்கள்ல கர்த்தரை பிரதிஷ்டை பண்ணுங்க. So consecrate these small things to the Lord. நீங்க அப்படி செய்ய ஆரம்பிங்க. கர்த்தர் உங்களுக்கு அந்த கிருபை கொடுக்கறாரா இல்லையான்னு எனக்கு. You start doing this and see if God gives you the grace or not. முதலாவது உன்னுடைய ஜீவியத்தில் அமலேக்கு வெட்டப்படுவான். First of all, the Amalekites in your life will be killed. உன் மூலமாய் தேசத்திலும் சபைக்குள்ளும் அமலேக்கு வெட்டப்படுவான். So in your life, through your life in the land, the Amalekites will be killed. இன்னைக்கு அந்த ஜீவியத்துக்கு நம்ம ஒப்பு கொடுப்போமா? Shall we surrender our life to the Lord? கடமைக்குங்கறத வெட்டி தள்ளுவோம்னா. Tradition should be wiped out.
ஜெபம் சொன்னா கண்ணை மூடி சின்சியரா ஜெபிக்கிறது. When we pray, close your eyes and sincerely pray. அந்த சிங்காசனத்துக்கு விரோதமாய் கை இருக்கு, உள்ளதுல வீக்கா விடாயத்து லாஸ்டா இருக்கிறவன்ட்டு அவன் கை இருக்கு. So you look at the Amalekites, his hand is against the Amalekites, against the throne of God right there, and his hand is against those who are right at the back, those who are feeble and faint and weary. அவன் என்ட்ரி பாயிண்ட் இதான். That's the entry point. அதை அரெஸ்ட் பண்ணுவாங்க. We have to arrest that. நான் நினைக்கிறேன் இஸ்ரவேலர்கள் பிரயாணம் போகும்போது when the Israelites went on a journey, அப்படி வந்திருப்பாங்க. they would have come this way. முன்னால அவங்களுடைய பாளையத்துல பேண்ட் கீண்டு வாசினா அவ்வளவு பெரிய பானையம் அவள் வாத்தியங்களும் வாசிக்கிட்டே பெட்டி தூக்கிட்டு போயிருப்பாங்க. It was a huge procession, isn't it, taking the Ark of the Covenant with a huge band. They would have been marching with great zest and zeal in front. அவங்களுடைய அத்தனை பட்டயங்களோட அவங்க கிளம்பி போயிருப்பாங்க. So with all their swords waving, they would be in front. Flag ஓட போயிருப்பாங்க. With the banners. இவங்க எல்லாம் போய் ஒதுங்கிருப்பாங்க. எல்லாம் போய் மரத்துக்கு பின்னாடி பின்ன ஒதுங்கிட்டு. When they were passing by, all the Amalekites would have been, hiding behind, letting them pass. போன பிற்பாடு after they went, எல்லா குதிரைகளோட போய் பின்னால இருக்கிற வெட்ட கிளம்பி. from the back they will go and charge on the Israelites. அந்த மத்த என்ன? The meaning, இங்கிட்டு கூடி போய் முன்னால பிடிக்கணும். from the back go to the front. ஆகவே இன்னைக்கு எத்தனையோ பகுதிகளை நம்ம அஜாக்கிரதையா நம்ம விட்டுட்டோம். So we have been careless on many things till now. அதை தேடி கொண்டு வருவோம். So we have to find out where this is. வாலிபனே உனக்கு பலம் இருந்தா சர்ச்சில் வேலை செய்யணும், வேலை செய்யுங்க. Young person, if you have a strength to work in the church, work in the church. உன் பலத்தை வீட்லயும் ரூம்லயும் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியிலயும் கிளப்லயும் அங்க இங்க செலவழிக்கிறத விட அந்த பலத்தை நீ தேவனுடைய காரியங்கள்ல ஊழியம் செய்யறது, ட்ராக்ஸ் கொடுக்கறது, ஆத்துமாக்களை சந்திக்கிறது, ஜெபிக்கிறது, கூட்டங்கள்ல பங்கு கொள்றது, ஃபெய்த்தாவுல வந்து வேலை செய்யறது, இப்படி செஞ்சு பார். உன்னுடைய பலவீனம் விடாய்த்து போட்டு நின்னு போயிரு. Instead of spending your strength with your friends in your hostel on other mundane things, if you can do some tract distribution or soul winning or prayer or come to church and attend meetings or do some faith home work, it will be so useful if you can do that sincerely. ஆவிக்குரிய ஜீவிதத்துல நீ பலசாலியா இருப்பாய். You will be a strong man spiritually. உனக்குள்ள பலவீனம் பின்தண்டுங்கிறது வரவே வராது. So there will be nothing called the rear end of your spiritual life. நீ எப்பவும் முந்தண்டல தான் இருப்ப. You'll always be in the forefront. இன்னைக்கு அந்த கிருபையை பெற்றுக்கொள்வோமா? Shall we receive that strength? கொஞ்ச நேரம் தீர்மானங்களை எடுப்போம் பிரியமா. Today let's make a decision. நம்ம அவசரப்பட்டு நம்ம ஜெபிக்க போறது இல்ல. We're not going to be in a hurry to pray. இன்னைக்கு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அப்படியே தீர்மானம் பண்ணு. 2 or 3 minutes make a decision. எதை நீ சின்சியரா செய்ய போறீங்கங்கறது தீர்மானம் பண்ணி அப்படி செய்ய ஆரம்பிங்க. What are you going to do sincerely? Make a decision. பாரம்பரியம் வழக்கம் அப்படின்ற அதெல்லாம் காலி பண்ணுங்க. Take away tradition and routine and habit from you. கடமைக்கு பைபிள் படிக்கிறது, for a habit reading the Bible, கடமைக்கு ஜெபம் பண்றது, praying as a matter of routine, கடமைக்கு சர்ச்சுக்கு வரது, coming for just for duty sake to church, எல்லாத்தையும் நிறுத்த ஆரம்பிங்க. Stop it. ஒரு சின்ன ஜெபம் கூட முழங்கால் போட்டு சின்சியரா ஜெபிக்க கத்துக்கணும். Even if it's a small prayer, do it sincerely. வாழ்ந்தால் அந்த ஸ்டாண்டர்ட் படி வாழ்வோம். If I live, I will live according to standard. ஆண்டவரே என்னை பலப்படுத்துங்க தாய். Lord, strengthen me. என் விடாய்த்து போன நிலவரம் இன்னைக்கு நிக்கட்டும். Lord, you know let my feeble state to cease. என் பலவீனங்கள் மாறட்டும். Let my weaknesses go. இன்னைக்கு பின்தண்டிலிருந்து முன்தண்டுக்கு நான் வரட்டும் ஆண்டவரே. Let me go from the rear to the front. ஆண்டவரே எனக்கு என்னை பலப்படுத்தி அந்த அமலேக்கனை காலி பண்ண எனக்கு உதவி செய்யுங்க. Lord, strengthen me to get rid of those Amalekites. ஒவ்வொரு யார் யார் உள்ளங்களை ஏவுகிறாரோ அப்படி ஜெபிக்க ஆரம்பிங்க. Start praying. Those who are urged, start praying. உன் சத்தம் உனக்கு கேட்கக்கூடிய அளவுக்கு சத்தமாய் ஜெபம் பண்ணு. At least you should be able to hear your own voice. Pray loudly. உன்னுடைய சத்தத்தின் சத்தம் நீயே கேட்க வேண்டும். You should hear the voice of your voice. இன்னைக்கு அப்படி போராடி ஜெபிங்க. So strive and pray. வாயை திறந்து சத்தமா ஜெபிப்போம். Open your mouth and loudly pray. தம்பி தங்கச்சிமா நன்றாக பிரயாசப்படுங்க. So labor in your prayer. ஆண்டவரே நீ praising வருவேன் என்றால் praising கரெக்ட்டாக காலையில் வருவேன். Lord, hereafter I will wake up early morning for praising. ஆண்டவரே என்னை மாற்றும் ஆண்டவரே. Lord, change me. அமலேக்கன் வெட்டப்பட வேண்டும் ராஜா. Lord, the Amalekites should be slain. ஆண்டவரே உமக்குள்ள இருக்கிற அந்த ஆவி எனக்குள் ஊதும் ஆண்டவரே. Lord, you breathe your spirit into me. அந்த அமலேக்குக்கு விரோதமாக நான் எழும்பி அவனை உருவ குத்துவதற்கு என்னை விசேஷமாக என்னை அபிஷேகம் பண்ண ஆண்டவரே. Give me that special anointing to pierce the Amalekite through. ரபல கத்திடா வல்லமை இறங்கட்டும். போராடி ஜெபியுங்கள், போராடி ஜெபியுங்கள், தீர்மானங்களை எடுங்கள். ஆமென்.